வணக்கம் உறவுகளே, என் தமிழ் சொந்தங்களே. மதுரைக்கு அருகில் இருக்கிற கீழடி அருங்காட்சியகத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப அருமையாக தமிழருடைய பாரம்பரிய கலையும் தமிழருடைய வளர்ச்சியும் ஒவ்வொரு துறைகளில் அவங்க எடுத்துக்கிட்டு இருக்கிற பெரிய ஒரு அம், அம், ஒரு அறிவியும் கண்ணால் பார்க்க முடிஞ்சது. நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். அந்த முன்னோடியோடு நான் இதை ஆரம்பிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா தமிழக அரசு அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்காங்க. சொன்ன மாதிரி இந்த ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஐந்து ஐந்து வகையான நிலங்களுக்குரிய இடங்களோ, ஐந்து பல வகைப்பட்ட தொழில்கள், அவங்களுடைய திறமைகள், இதெல்லாம் வாழ்வியல் சூழல்கள்லாம் அழகாக ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு தடவை அடிக்கடி கூட நீங்கள் ஒரு தடவை கூட கிடையாது, அடிக்கடி கூட நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஏன்னா நம்ம யாருன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி பல பேர் பிற மொழிக்கு ஆளுமை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம யாருன்னு தெரிஞ்சிக்காமல் நம்மளே உட்காந்துட்டு பிற மொழிக்காரருக்கு ஆதரவு கொடுத்து பல்லாக்குத்திக்கிட்டு இருந்தோம்னா அது ரொம்ப பெரிய ஆபத்து, வருங்கிற சந்ததிக்கு பெரிய ஆபத்தாக கொண்டு போய் முடியும். இருந்தாலும் இறைவன் மிகப்பெரியவன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு 5 வகையான நிலங்களில் நம்ம மக்கள் வாழ்ந்துருக்காங்க. இந்த 5 வகை நிலங்களும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஆச்சரியம். ஏன்னா அந்த ஒரு கட்டமைப்பில் ஒன்றுபட்ட தமிழினமாக வாழ்ந்த பெருமைக்குரிய இனம் தமிழினம். ஆக இந்த தமிழினத்தை கடந்த 60-70 வருஷங்களாக பலவிதமான கட்சிகள், மோசக்காரர்கள் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி தமிழர்களுடைய பதவிகளில் வேலைகளில் பணிகளில் இருக்கிறாங்களோ இல்லையோ, பிற மொழியாளர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பிற மொழி படித்தவங்க தான், மிரப்பொலி பேசுகிறவங்க தான் பதவிகள்லையும் ஆட்சிகளையும் அரசு அலுவலகங்களையும் எல்லாத்துலேயும் இருக்காங்க. இதை யாருமே நம்ம தட்டி கேட்க மாட்டேன்றோம். யாருக்கோ நடக்குதுன்னு கலந்து போய்கிட்டே இருக்கோம். நாளைக்கு தமிழருடைய நம்ம பிள்ளைங்க தானே பாதிக்கப்படுது அப்படின்ற ஒரு உணர்வு கொஞ்சம் கூட கிடையாது. அதனால் வரக்கூடிய நாட்களையாவது கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருந்து இந்த பிறமொழி பேசுகிறவங்களுடைய சொன்ன மாதிரி உரிமையை ரத்து பண்ணணும், மக்களாக ஒன்று சேர்ந்து அதுக்கு போராடணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா நம்மளுடைய இடத்துல நமக்கான வேலைகளை இப்போ செய்கிறதுக்கு நம்ம ஆளுகளும் சரியில்லை. தமிழ் இனமும் இன்றைக்கி ரொம்ப மோசமான மனநிலையை மாறிட்டாங்க. அடுத்து சொந்த உறவுக்காரர்களை கெடுக்கிறது, மற்றவங்களை கெடுக்கிறது, தாங்க மட்டும் ஆள்றதுன்னு நினைக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம தமிழர்களை பின்னடைவை சந்திக்க வச்சுருக்கு. அதனால் இதே நிலைமை போச்சுன்னா தமிழ் அழிஞ்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா இதே என்ன நீட்டிட்டுச்சுன்னா நானும் சொல்கிறேன், அப்படி ஒரு இனம் தேவையில்லை தான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு இனத்துக்காக ஒரு ஒரு இனப்பற்று இல்லாத ஒரு கூட்டம் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. பிற மொழி பேசுகிறவங்கள பாருங்கள், அவ்வளோ பெரிய ஒரு கட்டமைப்பு வச்சுருக்குறாங்க, அவ்வளோ பெரிய ஒற்றுமையான ஒரு இது இருக்குது, அவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, மத இது இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் தமிழ் இனத்துக்குன்னு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. இவன் எல்லாம் பெருமை பேசிட்டு தெரிய வேண்டியதான், நம்ம பெரிய ஆள்னு. ஆனால் ஒன்றுமே கிடையாது. அடுத்தவனை கோட்டை விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அதனால் வரக்கூடிய நாட்கள்லேயும் கொஞ்சம் உஷாராக இருந்து தமிழ் இனத்தின் மேலே இடமும் பற்றுதலும் பாசமும் வச்சு சொன்ன மாதிரி வருங்காலங்களில் சொன்ன மாதிரி அழகாக ஒரு கட்டமைப்பை உண்டாக்கி ஒரு ஒற்றுமையோடு இருந்து இதெல்லாம் ஒற்றுமையோடு இருந்து செய்யணும், நல்லபடியாக வாழணுன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இதை செஞ்சதெல்லாம் ஒரு தெலுங்கு இருந்தானே, ஏன் செஞ்சாருன்னு அப்படின்னு நான் கேட்கலாம். எதில் செஞ்சான்? அவன் இப்போ அதிகமாக எடுத்துகிட்டு கொஞ்சோண்டு சொற்ப பணத்தில் இங்கே நமக்கு இந்த விஷயங்களை செஞ்சுருக்காப்புல. ஏன்னா போகிற போக்கில் செஞ்சு வைப்போம் நம்ம பேர் வாங்கிக்கிறோம்னு. ஏன்னா எல்லாமே ஒரு பிரதிபலன். ஒரு ஏழையின் வயிற்றில் ஒரு வேளை உணவு வாங்கி கொடுக்குற மாதிரி தான் இது. அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நம்மளுடைய பெரிய வளங்களையும் சொத்துக்களையும் கனிம வளங்களையும் மண்ணுலேருந்து கல்லுலேருந்து மலையிலேருந்து எல்லாத்தையும் சுரண்டிக்கிட்டு இருக்காப்புல. இதை நமக்கு யாராவது கேள்வி வைக்கிறோமா? கேள்வி வைக்கிறது இல்லை. அதனால் வரக்கூடிய காலங்களில் இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும். ஏன்னா நம்மளுடைய சொத்துக்கள், நம்முடைய மண் வளங்கள், நம்முடைய இப்போ கனிம வளங்கள் எல்லாமே சேர்ந்து சூறையாடப்பட்டு கொண்டுட்டுருக்கு. இந்த காசுலாம் பணம்லாம் எங்கே போகுதுன்னே தெரியல.
அதனால் மக்கள் தமிழர் மக்கள் புத்திசாலியாக இருந்தாங்கன்னா முழிச்சிக்கோங்க, இல்லைன்னா பாடுபட்டு சொன்ன மாதிரி எப்படியோ போங்க உங்கள் வாழ்க்கை அப்படின்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது ஏன் அந்த பதிவு நான் போடுறேன்னா, ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்கவர்கள், பாரம்பரிய சிறப்பு மிக்கவர்கள், நம்மளை திறமை வாய்ந்தவர்கள், திறமைசாலிகள், புத்திசாலிகள், பெரிய வணிக விஞ்ஞானிகள், ஞானிகள் நம்ம இருந்தாலும், இது ஒரு கூட்டம் வந்து ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த வேதனையை வந்து வழிகட்டுறதுக்கு எந்த வழியும் தெரியல. அதனால் இந்த வழியை தான் இதை நம்ம பயன்படுத்துகிறேன். இதை ஒரு ஊடகமாக பயன்படுத்துகிறேன். ஏன்னா இதெல்லாம் சும்மா ஒரு காட்சிப்படுத்துகிற சும்மா உப்புக்கு காட்சிப்படுத்துகிறாங்க. ஆனால் இதை விட இன்னும் ஆழமாக நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அதெல்லாம் வந்து வெளிக்கொண்டரவே இல்லை. அதனால் மக்கள் வந்து தன்னுடைய பலம் தெரியாமல், பலம் தெரிஞ்சும் அதை மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு தான் உண்மை. யாருக்கோ வந்து தரவாடை கொடுத்துட்ருக்காங்க. அதனால் தமிழுடைய பெருமையும் வீரமும் செயலாற்றலும் அறிவாற்றலும் மேன்மேலும் ஓங்கி ஒலிக்கணும், ஓங்கி வரணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆழமான கருத்து. இந்த கீழடி ஆராய்ச்சி வந்து பல விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனால் இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா, அந்த மியூசியம் வந்து ரொம்ப நாட்களாக வந்து பூட்டியே வச்சுருந்தாங்க, திறக்கப்படாமல் இருந்தது. அது சமீபத்தில் தான் திறந்தாங்க. அது ஒரு திரைப்பட நடிகர் வந்ததுக்கு போனதுக்கப்புறம் தான் அதுவும் இன்னும் பிரபலமாகுது. இது எவ்வளோ பெரிய கால கொடுமை பாருங்கள். ஆக நம்முடைய பெருமை நாமளே உதாசீனம் பண்ணி இது பண்ணுறோம். நம்ம வரக்கூடிய காலங்களில் மக்கள் எல்லோரும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியில் இருக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். பாருங்கள், இதெல்லாம் வந்து மண்கலைகள் அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்களா, இல்லை இப்போ இவங்க செஞ்சு ரெடிமேடாக செஞ்சு வச்சுருக்காங்களா, செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க தெரில. நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு தான் வச்சுருக்குறாங்க.
இதில் பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் மரக்கலன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மரக்கலன் கூட எவ்வளோ அழகா வந்து அரக்கு மற்றும் விஷயங்கள தேய்ச்சி இது பண்ணி பூசி, அழகா வந்து இந்த பாதுகாப்பா தண்ணி புகாம, அழகான ஒரு கப்பல் வணிகம் சிறப்பா மாங்குரா செஞ்சுருக்கிறாங்க. அழகா சிறப்பா செஞ்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து நம்ம கேள்விப்படும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப என்ன சொல்றது? பெருமையாவும் இருக்கு. தமிழர் அந்த பண்டைய தமிழர் கடை வணிகத்தில அவ்வளோ சிறந்து விளங்கியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, கப்பல் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாடல். என்ன அழகா வடிவமைச்சிருப்பாங்க. கப்பல் டிசைனிங்கே வந்து நல்லாயிருக்கும். மியூசியத்தில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு அறைகள வளாகத்த கண்டுபிடிச்சு கட்டியிருக்காங்க. இப்போ குறிஞ்சிக்கு ஒரு நிலம், அது ஒரு அதுக்கு ஒரு தனி வளாகம். மருத நிலத்துக்கு ஒரு வளாகம். அப்படி முல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் அழகா அந்த ஒவ்வொரு தொழில்களையும் சொல்லித்த நெய்தல் நிலத்துக்கு தனியாக ஒரு ஒரு வளாகம் அப்படின்ற மாதிரி கட்டியிருக்காங்க. ஒரு தீம் பார்க் மாதிரி இருக்குது. ஸோ தவறாமல் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் போயிட்டு. என்னென்னா இதெல்லாம் நம்ம வந்து வருங்கால குழந்தைகளுக்கு நமக்கு சொல்லி காட்ட வேண்டிய இடம் இதெல்லாம். நிறைய நான் போனதப்போ கூட நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு நல்லா என்ஜாய் 2, 3 ஸ்கூலில் பஸ்ஸுலாம் பயங்கர 4, 5 பஸ்ஸில் வந்துட்டுருந்தாங்க. அதனால் நல்லா பார்த்து குழந்தைங்க நல்லா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க. தெரியாத விஷயங்கள் அவங்க அதை பார்க்க தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. நாமளும் அந்த விஷயத்தை நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்துவது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு அரசியலும் நடக்குது. மத்திய அரசு அடுத்த கட்ட ஆராய்ச்சிக்கு வந்து நிதியுதவி செய்யலைன்னு சொல்லி மத்திய மாநில அரசு வந்து குற்றம் சாட்டுது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில. ஏன்னா இந்த அடுத்த கட்ட பக்கத்துலேயே வந்து அகழ்வாராய்ச்சியில் சொன்ன மாதிரி நாட்களுடைய பல வருஷங்கள் வந்து கடந்து போனதுனால அந்த சில பொருட்கள் நம்ம கையில் கிடைக்குது. அதை வந்து இவங்க எடுத்து அதை 17 சரியாக பராமரித்து இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. நம்முடைய மீட்டெடுக்கிறதுல வந்து ஒன்றிய அரசுக்கு என்ன கோபம் தெரில, என்ன வருத்தம் தெரியல. ஆனால் இது வரைக்கும் வந்து அந்த உதவி செய்யலைன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். பழங்காலத்து நாணயங்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த முத்திரை நாணயங்களாக இருக்கும். அதெல்லாம் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் இப்போ கையில் மார்க்கெட்டில் கிடைக்கிறதுலாம் வந்து ரோம் சொன்ன மாதிரி ஓட்டக்கால்னாம்பாங்க. அது மாதிரி அரையலா கால்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இருந்தது. அந்த காயின்ஸ்லாம் காயின் நாணயங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. இது வந்து எடைக்கற்கள். எடைக்கற்களும்போது பல்வேறுபட்ட எடைக்கற்களை வந்து எவ்வளோ துல்லியமாக அளந்து பொருளை பண்டமாற்று பண்ணியிருக்காங்க அப்படின்றது மிக ஆச்சரியமான விஷயம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு கூட ஒரு மைக்ரோ அளவுக்கு கூட வந்து இடைக்கற்கள் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயம். நல்லா கிலோ வரைக்கும் சொன்ன மாதிரி இது வெள்ளி முத்திரை நாணயங்கள் எல்லா உலகத்துலேயும் செஞ்சுருக்கிறாங்க அந்த காலத்தில். செம்பு செப்பு காசுகள், அப்புறம் வந்து தங்க காசுகள், வெள்ளி காசுகள் அப்படின்னு சொல்லி நிறைய எல்லா உலகங்களையும் நாணயங்களை செஞ்சு வெளியிட்டிருக்காங்க, புழக்கத்தில் விட்டுருக்காங்க. அதுவே நமக்கு ஆச்சரியப்பட்ட காரியமாக இருக்குது. அதனால் இந்த காலத்தில் கதைகளில் பிடிச்சிருப்போம். இத்தனை பொற்காசுகளை கொடுத்தாரு, இத்தனை வெள்ளி நாணயங்களை கொடுத்தாருன்னு, செப்பு நாணயங்களை கொடுத்தாரு அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொரு காசுக்கும் வேல்யூபுளாக அவங்களே வந்து மதிப்பை வந்து அவங்களே தீர்மானிச்சிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து பவளக்கல். பவளம்ன்றது வந்து தெரியும் உங்களுக்கு. பவளக்கல் பவள மோதிரத்தோட ஒரு மாதிரி வடிவத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து ஒவ்வொருடைய லைஃப் ஸ்டைல், ஒவ்வொரு மண்ணில் வாழ்க்கை ஸ்டைல், வாழ்க்கை முறை. பாலைவனத்தில் எப்படி வாழ்ந்தாங்க, காடுகளில் எப்படி வாழ்ந்தாங்க, வயல்வெளிகள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நகர்ப்புறத்தில் எப்படி வாழ்ந்தாங்கன்றது இந்த வாழ்க்கை முறை, லைஃப் ஸ்டைல். நல்லா திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வீடுகளும் அரண்மனைகளும் நல்ல வீடுகளும் சொன்ன மாதிரி நல்லா திட்டமிட்டு கட்டியிருக்காங்க. அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே அவங்களுடைய ஞாபகமாக இருக்கிற அந்த சில மாதிரிகளை வச்சு ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இது அலங்கார பொருட்களாக பயன்படுத்திக்கலாம். சொன்ன மாதிரி அங்கேயே விற்கப்படுது, இஷ்டமுள்ளவங்க வாங்கிட்டு போகிறாங்க. அவ்வாறு கடல் வணிகத்தை பற்றி பார்க்கும்போது ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தார். அவர் கொஞ்சம் அருமையாக விஷயங்களை பேசினார். அவர் பேச்சு கொஞ்ச நேரம் கேட்கலாமா? வாங்க கேட்கலாம்.
சரி. மார்னிங். என் பேர் அஸ்வின். நான் ஒரு ரிசார்ட் நடத்தினேன் செட்டிநாட்டில். ஸோ இது வந்து இதான் கீழடி அகலாய்வு மியூசியம். ஸோ எல்லாம் அந்த பழைய காலத்து தொழில் பொருட்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து சேட்டை வந்து பேசினேன் அந்த மரக்கப்பல் பற்றி, மரக்கலம்னு சொல்லுவாங்க. அந்த பண்டைய காலத்தில் எல்லாம் மரக்கப்பல் வச்சு கடல் தாண்டி வணிகம் செய்வாங்க. இப்போ சோழர்கள் காலத்தில் நிறைய வணிகத்தை சேர்ந்த குரூப் 12 குரூப்ஸ் இருக்கும். 500 பேர் நகரத்தார், இந்த மாதிரி பல குரூப்ஸ் இருக்குது. அவங்களாம் கடல் தாண்டி வணிகம் செய்வாங்க. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா பழைய கப்பலில் இந்த மாதிரி மாடர்ன் ஷிப்ஸ் மாதிரி ஒரு டீப் சீ போட்ஸ்லாம் கிடையாது. ஸோ இந்த வுடன் ஷிப்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃபிஷ்ஷிங் ஹார்பர் பக்கத்துலேயே அந்த ஃபிஷ்ஷிங் ஹார்பர்லேயே செட் பண்ணி பண்ணுவாங்க வுடன் ஷிப். ஆனால் அது ஒரு பிரச்சனை என்னென்னா, ஏதாச்சும் சைக்கிள் புயல் வந்தால் இல்லாட்டி ஹை டைடு வந்தால் அது கொலாப்ஸ் ஆகிடும். இல்லாட்டி பைரசிக்கு ஈஸியாக அட்டாக், ப்ரோன் டு பைரசி அட்டாக்ஸ். ஸோ அதுதான் அதோட பிரச்சனை. அந்த பிரிட்டிஷ் காலத்தில் ஒரு 1750s அப்புறம் எல்லாமே ஸ்டீம் ஷிப்ஸ் ஆகிடுச்சு, கார்கோ ஷிப்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த வுடன் ஷிப்ஸ் வச்சு தான் இந்த சோழர்கள் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஸ்ரீலங்கா வென்றாங்க, ஸ்ரீவிஜயா இந்தோனேஷியா வென்றாங்க, மலேசியா வென்றாங்க. இப்போ கடல் தாண்டி ஆண்டாங்க. எங்கள் முன்னோர்கள் இந்த நகரத்தை நாட்டுக்கோட்டை செட்டியார் வந்து அந்த காலத்து பூம்பார்லேருந்து வணிகம் செய்வாங்க, கடல் தாண்டி வணிகம் செய்வாங்க. ஸோ அதே மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் தேவர் மணி லெண்டர்ஸ் அண்ட் பேங்கர்ஸ், ஃபைனான்சியர்ஸ். இங்கே ரைஸு, ரப்பர், டின், பர்மாவில் வந்து டீக்கு, வியட்நாமில் வந்து ரைஸ், மலேசியாவில் பாம் ஆயில், ரப்பர், டின். ஸோ எல்லாம் க்ரோ பண்ணாங்க. அதேமாதிரி ஸ்ரீலங்காவில் வந்து டீ இண்டஸ்ட்ரி ஃபைனான்ஸ் பண்ணது இந்த நகரத்தாஸ் தான். எங்களை பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பொருட்களும் எப்படி அழகாக நேர்த்தியாக கையாளப்பட்டு அலங்கரிக்கப்பட்டு வச்சுருக்குன்னு. இதுக்கெல்லாம் ஒரு பெரிய மெனக்கடல் நடந்திருக்குங்க. அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம். நம்ம உள்ளூர் அறிஞர்களே இருக்கிறாங்க, சொன்ன மாதிரி ஞான சம்பந்தம் அவங்க மாதிரி இருக்கிறவங்கலாம், நம்ம ஒரு வெங்கடேசன் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் இதை முன்னிறுத்தி கொண்டு வரணும், தமிழர் பாரம்பரியத்தை வந்து உலகறிய செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக செயல்பட்டாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த நேரத்தில் ஒரு வாழ்த்துக்களை சொல்லி ஆகணும் நம்ம. ரெண்டாவது, ஒத்துழைப்பு கொடுத்த மக்களும், எத்தனையோ மக்கள் வந்து அந்த அகழ்வாராய்ச்சிக்காக நிலத்தை கூட விட்டு கொடுத்துருக்குறாங்க. அவங்களாம் வந்து வணங்கப்படத்தக்கவர்கள், போற்றப்பட வேண்டியவர்கள். சில இடங்களில் வந்து அரசாங்கம் இன்னும் அந்த ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அந்த ஆய்வு இன்னும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. இன்னும் அருகாமையிலையும் சில இடங்களில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆய்வு வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக வளரும் இளைய சமுதாயினர் இது வந்து இந்த இடத்த வந்து கட்டாயமாக பார்க்கணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். எல்லாருமே வந்து வாங்க, குடும்பத்தோடு வாங்க, படிக்கிற பசங்க வந்து பாருங்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து பாருங்கள். நம்மளுடைய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய பறைச்சாற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய விருப்பம். இதெல்லாம் வந்து வருங்கால சந்ததியர் வந்து காப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்மளுடைய யாருன்னு தெரிஞ்சால் தான் நமக்கு உலகறிய நமக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்து வச்சுருக்கேன் எல்லா நாடுகள்லேயும். அமெரிக்காவில் கூட சொன்ன மாதிரி இடங்கள் போனால் நல்வரவு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்களாம். எங்கேயோ இருக்கிற நாடு கடந்து போகிறவங்களாம் வந்து மொழியை வந்து அலங்கரிக்கிறாங்க. மலேசியாவில் தமிழ் மொழியாக இருக்குது, சிங்கப்பூரில் ஆட்சி மொழியாக இருக்குது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, இலங்கையில் இருக்குது. ஆனால் அதை நான் வந்து பெருமையை நம்ம காப்பாற்ற தவறிட்டுருக்கோம் அப்படின்றது தான் வேதனையான உண்மை, கசக்கப்பான உண்மையை தான். வருங்காலத்தில் அப்படி இருக்க வேணாம். எல்லாருமே வந்து நம்ம மொழியை வன்மையை அறிஞ்சு நம்ம வந்து எல்லாருமே அது பாதுகாத்து போற்றி நம்முடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் உலகறிய செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். தொடர்ந்து பாதுகாப்பு. ஏன்னா சொன்ன மாதிரி எந்த வித நம்ம மொழியோட இதுக்கும் நமக்கு மாற்று மொழி பேசக்கூடிய இதுக்கு நம்ம போகாமல் இதுக்கு மயங்காமல் நமக்கான இருக்கிற அந்த பாரம்பரியத்தை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். இது பார்த்திங்கன்னா பல அளவுகளில் வந்து யானை தந்தத்தால் சேர்ந்த சீப்புகள்லாம் வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து பெரிய ஆச்சரியமூட்டும் விஷயமா இருக்குது. பாருங்கள் எவ்வளோ தூரம் வந்து அந்த கலை அறிவும் அந்த தொழில்நுட்ப அறிவும் படைத்தவங்களாக இருந்திருக்காங்க பாருங்கள். ஆடை ஆபரணங்கள், மணிகள் அணிஞ்சிருக்கிறாங்க, நவரத்தினங்கள் அணிந்திருக்கிறாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். தங்கம் பயன்படுத்தியிருக்கிறாங்க.
அதில் தங்கம், வெள்ளி அப்படின்னு சொல்லி நிறையா விஷயங்கள் இன்றைக்கி பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. ரொம்ப தண்ணீர் உடைய ஒரு நாடாக இந்த தமிழ்நாடு இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து பறி கொடுத்துட்டு உக்காந்துருக்குறோம். ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கி பல வெளிமாநிலத்தில் வந்து உள்ளே புகுந்துட்டாங்க. சொன்ன மாதிரி அதெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருந்து வட இந்தியர்கள் உள்ளே வந்துட்டான். சொன்ன மாதிரி வட மொழி பேசுகிறவங்களும் வேறு மொழி பேசுகிறவங்களும் உள்ளே வந்துட்டாங்க. அதனால் மக்கள் வந்து இனிமேலையாவது எச்சரிக்கையாக இருந்து நம்மளுடைய நாட்டையும் மண்ணையும் யாருக்கு விட்டு கொடுக்காம, நம்முடைய வளத்தையும் யாருக்கு விட்டு கொடுக்காம, அதை நாமளே நம்மளுடைய சந்ததிக்கு திருப்பி கொடுப்போம் அப்படின்றதான் வந்து அவங்களெலாம் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் இன்றைக்கி இருக்கிற அந்த இயற்கையை நாளுக்கு நாள் பால்பட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் இனிமேலும் வரக்கூடிய நாட்களையும் அந்த மாதிரி அழிவுப்பாதைக்கு உண்டாகாமல் நம்ம நிலைகளையும் நம்ம அடுத்து வரக்கூடிய தமிழ் நம்ம சொந்தங்களுக்கு பிள்ளைகளுக்கு வளர்ந்த சந்ததிகளுக்கு நம்ம வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். நான் இந்த மணிகள், முத்து மாலைகள், பாசி வகைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா கேட்டகிரிஸ் வைஸ் பிரித்து வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு வகையாக பிரித்து வச்சுருக்கிறாங்க. அதுவே எவ்வளோ அறிவு இருக்குது பாருங்கள். சொன்ன மாதிரி தங்க அணிகலன்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். தங்க நகைகளை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வெள்ளிலேயும் அணைகள் செஞ்சு போட்டுருக்காங்க. இரும்பில் பார்த்திங்கன்னா கவசம் பார்த்திங்கன்னா போர்க்கவசமே பார்த்திங்கன்னா இரும்புகளில் தான் இருந்திருக்கு. இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் நீங்கள் நேராக போய் பார்க்கலாம். இதை வந்து ஒரு காட்சி வழியில் நீங்கள் பார்த்தா கூட, நீங்கள் ஒளிப்படமாக பார்த்தா கூட நீங்கள் வந்து நேரில் போய் பார்க்கும்போது அது உங்களுடைய அனுபவம் வந்து ரொம்ப சொல்லணும்னா சந்தோஷத்தை கொடுக்கும். தயவுசெய்து நீங்கள் எல்லோரும் நீங்கள் ஒரு தடவை போயிட்டு வரணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். குயவர்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து மண்பாண்டம் செய்கிறவங்க அவ்வளோ விதமாக கலை நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க. குடிக்கிறது பானையிலேருந்து எல்லாமே. இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நாட்களுக்கு வந்து பல நூற்றாண்டுகளாக நம்ம தமிழ் மக்கள் வந்து மண்கலயத்தில் சமைச்சதை தான் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மண்கலயத்தில் தான் வந்து பழைய சோறுலாம் வச்சுருப்பாங்க. மண்கலயத்தில் மீன் குழம்பு வைப்பாங்க. இந்த மண்கலயத்தில் வந்து சமைச்ச உணவு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். இது ஊருக்கே தெரியும். அந்த ருசிக்கு இந்த மண்ணோட தன்மையும், மண்ணோட வாகும், அந்த வளையக்கூடிய குயவனுடைய அந்த கைப்பக்குவம் தான் காரணம். எல்லாம் ஒவ்வொரு அவங்க மக்கள் வந்து நல்லா அதனால தான் வந்து ருசியான சமையலை செஞ்சு அன்றைக்கி அது களியாக இருந்தாலும் கப்பக்கூழ், கேப்பக்கூழ் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த மண்பானை கலயத்தில் போட்டு செய்யக்கூடிய உணவுகள் வந்து அவ்வளோ இதாக எனர்ஜியாக இருந்திருக்கு. நல்லா இன்றைக்கும் அது பயன் கொடுக்குது. ஆனால் நம்ம தான் அந்த பாரம்பரிய முறையை நம்ம கைவிட்டுட்டோம். இன்றைக்கி நம்ம வீடுகளில் இருக்கிறது அலுமினிய பாத்திரங்களும் எவர் சில்வர் பாத்திரங்களும் தான் நம்மக்கிட்ட இருக்குது. அதில் தான் நம்ம சமைச்சு சாப்பிட்டுருக்குறோம்.
அதனால தான் நமக்கு பல நோய்கள் உண்டாகிட்டு இருக்கு. அன்றைக்கி மண் கலயத்தில் சாப்பிடும்போது பெருசாக நோய்கள் எதுவுமே கிடையாது. இயற்கையான முறையில் மண்ணை வச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அது நம்ம கை விட்டதுனால இன்றைக்கி பலரும் பலவிதமாக வந்து பயன்படுத்தி உட்காந்துட்டு சொன்ன மாதிரி இப்போ மக்களுக்கும் இன்றைக்கி பொறுமை இல்லை. அதனால் பல நோய்களை தாண்டி மருத்துவமனைகள் அதிகமாகி போச்சு. மக்கள் தொகைக்கு நிகராக வந்து மருத்துவமனையோட எண்ணிக்கையும் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பழமையை மறந்தது தான் காரணம். அதனால் பழமைகளை மீட்டெடுக்கணும். நம்ம பழைய முறைகளை வந்து வாழ்வியல் முறைகளை நம்ம கடைபிடித்து வாழணும். நம்ம உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இது பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுங்க. வட்டெழுத்துக்கள், தட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பிராமி எழுத்துக்கள் அப்படிம்பாங்க. சொன்ன மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கும் நம்ம பார்த்து ஆச்சரியப்படுறோம். அந்த கல் எழுத்துக்களை பார்த்து. அந்தளவுக்கு மொழி வன்மையும், மொழியாண்மையும், அந்த திறனும், அரசியலும் எல்லாமே வந்து கலந்துருக்கு. ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே கட்டி ஆண்டுருக்காங்கன்றது தான் நம்ம நிதர்சனமான உண்மை. இது பார்த்தீங்கன்னா, இங்கே கண்டெடுக்கப்பட்ட ஆய்வுக்கான சான்றுகள்ங்க கீழடியில. இதில் இன்னொரு விஷயம் கவனிச்சிங்கன்னா நல்லா தெரியும். ஜல்லிக்கட்டுக்கு போராடின அமைப்பு பீட்டா. நல்லாவே தெரியும். அந்த பீட்டா அமைப்போட ஒரு பிரிவு தான் வந்து இந்த நிறுவனமும் அசர் நிறுவனமும் சேர்ந்து இந்த அகழ்வாராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகமும் எழுது. என்ன சந்தேகம்னு கேட்டிங்கன்னா, எந்தெந்த ஆவணங்களை மறைக்கப்பட்டிருக்கு, எதை இருட்டடிப்பு பண்ணியிருக்காங்கன்ற சந்தேகமும் எனக்கு எழுது. ஏன்னா தமிழருடைய மொழி வன்மையும் ஆளுமையும் அழிக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் வந்து எந்த அரசுகளுமே 2 அரசுகளுமே செயல்பட்டுருக்கு. அதனால் அரசு ஆட்சியில் இருக்கிறவங்களும் அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க. மக்களும் அந்த போதிய விழிப்புணர்ச்சி இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அந்த தெளிவு இல்லை. அதனால் தங்களுடைய சான்றுகளை, தன்னுடைய அடையாளங்களை தொலைச்சிட்டு நிற்க போகிற நிர்கதியான நிலைமை வந்து சீக்கிரமே வந்துட்டுருக்கு. வரப்போகுது அப்படின்றதான் நான் கணிக்கிற கூற்று. ஏன்னா இப்போ இங்கெங்கே எவ்வளோ தூரம் வந்து இந்த மொழிகளை வந்து எடுத்திருக்காங்க. இந்த மொழிகளை வந்து என்னென்ன மொழிகள், நிறையா மொழிகள் வந்து கோயில்களையும் பார்த்திங்கன்னா, ஆவணங்களையும் பார்த்திங்கன்னா திருத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. சில இடங்களில் வந்து மத்திய அரசு என்ன பண்ணியிருக்குன்னா திருத்தங்கள் பண்ணியிருக்கு. பிராமி எழுத்துக்களோ சான்ஸ்கிரிட் எழுத்துக்களையும் சமஸ்கிருத எழுத்துக்களையும் புகுத்திருக்காங்க. அதெல்லாம் எப்போ வந்து மக்களுக்கு அதை தெரிஞ்சு கேள்வி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க தான். அதுக்கெலாம் அவங்களுக்கு நேரமும் இல்லை. அதை பார்த்து போராடுறதுக்கு அவங்களுக்கு நெஞ்சில் துணிவும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மொழியை அழிச்சிட்டோம்னா இனத்து மக்களை அழிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ மாயன் வந்து இடம் எப்படி அழிஞ்சது? ஆனால் உலகத்துக்கே கிரிகோரி சொன்ன மாதிரி காலண்டரை கொடுத்துட்டு போயிட்டான். மாயன் காலண்டரை கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி எத்தனையோ பேர் இது வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும்தான். அதை வச்சு ஒரு அமெரிக்காக்காரர் மனசு கேட்காம ஒரு வெள்ளைக்காரர் வந்து படமும் பண்ணிட்டார். அப்போகாலிப்டான்னு ஒரு படம் பண்ணிட்டார். இது உலகத்துக்கு தெரியும். இதே மாதிரி நாளைக்கு யாரோ நம்மளை வந்து காட்சிப்படுத்தப்பட்டு நம்ம ஒரு அடையாள சின்னமாக மட்டுமே தமிழில் நம்ம இருக்குமே தவிர, தனக்குன்னு ஒரு உரிமைகளையும் தனக்கான பாதுகாப்பையும் மீட்டு இருக்கிற இடமா நிச்சயமாக இருக்க போகிறதுன்றது நிதர்சனமான உண்மை. ஏன்னா இன்றைக்கி வந்து திராவிட கட்சிகள் பின்னாடி போயிட்டுருக்கு. ஏன்னா திராவிட கட்சிகளை வந்து அவன் தான் வந்து அவன் இனம் தான் வாழ்ந்துட்டுருக்க இது பண்ணிகிட்ருக்கானே தவிர, தமிழ் இனத்துக்கான எந்த ஒரு முன்னேற்றமோ அடையாளமோ வாய்ப்புகளோ எதுவுமே கொடுக்கறதில்ல, கொடுக்க முன் வரதில்லை. இது தெரியாமல் மக்கள் வந்து ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு எந்த கட்சிக்கும் மாற்றி கட்சியை 2 திராவிட கட்சிக்கும் மாற்றி ஓட்டு போட்டுறாங்க. அது சொன்னாலும் புரியாது, பட்டாலும் தெரியாது. அதனால் அவங்களாம் வந்து முழிச்சிட்டாங்கன்னா அவங்க நாட்டை சந்ததியை பார்த்துக்கிட்டோம்.